ஹலோ கமெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு விருச்சம் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, குரூப் 2A மெயின்ஸில் உங்களுக்கு வந்து ரீசனிங்கில் 40 கொஷின் கேட்க போகிறாங்க. அந்த 40 கொஷினுக்கான சோர்சஸ், அந்த 40 கொஷின் எப்படி எடுக்கணும் அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நான் அதுக்கான பிடிஎஃப்பும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது நிறைய பேர் வந்து டெலகிராமில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, ரீசனிங்க்கு எங்களுக்கு வந்து மெட்டீரியல் இல்லைனா வந்து யூடியூப் சோர்சஸ் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக ஒரு வீடியோவே போட்டலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரீசனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 கொஷின் கேட்குறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த 40 கொஷினை ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா வந்து ஆப்டிடியூடில் 25 கொஷின் இருக்கும்போதே அந்த 3 மணி நேரம் டைமிங் வந்து நமக்கு பத்தலை. ஓகேங்களா? எல்லாருமே அந்த ரீசனிங் ப்ளஸ் அந்த லாங்குவேஜில் தான் உங்களால் வந்து ஸ்கோர் எடுக்க முடியும். ரிமைனிங் இருக்க அந்த ஜிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 100 கொஷினில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு நீங்கள் நான் 50 கொஷின் போடுறது, அந்த மிச்சம் இருக்க 100 கொஷினில் 50 கொஷின் போடுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதனால் வந்து ரீசனிங்க்கும் இலக்கணமுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா ரீசனிங்கில் 40 கொஷின் கேட்குறாங்க. 40க்கு 40மே வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ மொத்தமாக நமக்கு ரீசனிங்கில் எத்தனை டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா, மொத்தம் 27 டாபிக்ஸ் வந்து ரீசனிங்கில் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இந்த ரீசனிங்கில் இதுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்னா நான் கொடுத்துருந்தேன். அதாவது என்ன, மாடர்ன் அப்ரோச் டு வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் பை ஆர்எஸ் அகர்வால் புக்கு. ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோர்ஸஸ்லேயே எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அந்த 27 டாப்பிக்கில் 24 டாபிக் இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்லேயே வந்து உங்களுக்கு கவர் ஆயிடுது. இது இல்லாமல் ஒரு சில யூடியூப் சேனல்ஸ், இந்த ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த கேலண்டர், அதுக்கப்புறம் டைம் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த சேனல் ஆனால் ஒரு சில பேங்கிங் யூடியூப் சேனல்ஸும் வந்து இந்த ரீசனிங்ஸ்க்கு ஆனால் ட்ரிக்ஸும் ஒரு சில டாபிக்ஸ்க்கு வந்து ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஷார்ட்கட்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ இது மாதிரி பிடிஎஃப் வேணுன்றவங்க நம்ம டெலகிராம் சேனலில் வந்து விருச்சம் டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல்ஸ் சேனல்ஸில் டெலகிராம் சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து அதில் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் ஃபஸ்ட்டு டாப்பிக் அதுதான் இருக்குது. கிளாசிஃபிகேஷன் செகண்ட் டாப்பிக்காக இருக்குது. கோடிங் அண்ட் டீகோடிங் வந்து 4th டாப்பிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ் வந்து 5th டாப்பிக்காக இருக்கும். பசில் 6th டாபிக். ஸோ அது நீங்கள் உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். டைஸ் வந்து 14th டாப்பிக்காக இருக்கும். ஸோ நான் சைடில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த பிடிஎஃபும் இந்த பேஜ், இந்த 2 பேஜ் எழுதியிருக்கேன் இல்லையா, இதுக்கான பிடிஎஃபும் வந்து டெலகிராம் சேனல்லே இருக்குது. நீங்கள் டெய்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2 hours to 3 hours வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீசனிங்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அதுவே பத்தாது. ஏன்னா 40 கொஷின் கேட்குறாங்க. நீங்கள் ரிமைனிங் இருக்க கொஷின்க்கு எல்லாம் வந்து மிச்சம் இருக்க அந்த 100 ஜிஎஸ் கொஷின் வந்து நீங்கள் படித்து அதில் எப்படி இருந்தாலும் நம்ம படித்தது பாதி படிக்காதது பாதி அப்படின்னு தான் வரப்போகுது. பட் ரீசனிங் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 40க்கு 40மே நீங்கள் போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப டஃப்பாலாம் வராது. நீங்கள் 40க்கு 40மே டைம் ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக யோசிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் டெய்லி ஒரு 2 to 3 hours வந்து கண்டிப்பாக ரீசனிங்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மொத்தம் 27 டாபிக் இருக்குது அப்படின்னா ஒரு டாப்பிக்கு ஒரு 3 நாள் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு டாப்பிக்கு 3லேருந்து 4 நாள் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக 27 டாபிக் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் 3 நாள் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா கூட 30 × 3 90 நாளில் நீங்கள் முடிச்சிடலாம். ரிசல்ட்ஸ் வரதுக்குள்ளேயே நீங்கள் பாதி டாபிக் கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரிசல்ட்ஸ் ஒரு 45 நாளில் வருது அப்படிங்கும்போது நான் ரிசல்ட்ஸ் 45 நாள் வருது அப்படிங்கிறதுக்குள்ள நான் ஒரு 15 டாபிக் ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது 9 மணி நேரத்தில் கண்டிப்பாக ஒரு டாபிக் அப்படின்றது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ 3 நாளைக்கு ஒரு டாபிக் அப்படின்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிசல்ட்ஸ் வரதுக்குள்ளே ஒரு பாதி டாபிக் நீங்கள் முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் பாதி டாபிக் முடிச்சு நீங்கள் ஓரளவுக்கு வந்து உங்களோட அந்த ஷார்ட்கட்ஸ் மட்டும் நீங்கள் ரீகால் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் டெய்லி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ரீசனிங்க்குன்னு உட்காந்துருங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம் ஆச்சு அப்படின்னா நான் எவ்வளோ படித்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி, நான் 9 மணி கரெக்டாக நைட் 9 மணி ஆகுது அப்படின்னா 9 மணிலேருந்து 11 மணி 12 மணி வரைக்கும் நான் உட்காந்து ரீசனிங் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மதியம் தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த டைம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மதியம் ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் நான் வந்து ரீசனிங்க்குன்னு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடியே கொஞ்சம் டைம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம அதை பார்த்து ரஃபாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் நம்ம போட போகிறோங்கும் போது டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும்னு நான் நினைப்போம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். பட் டைம் சேவ் ஆகாது. டைம் அங்கே ஓடிட்டே இருக்கும்போது நமக்கு பயம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதிலேயே நம்ம நிறைய தப்பு பண்ணிடுவோம். இல்லைனா வந்து ரீசனிங் கடைசியாக போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி ஜிஎஸ்க்கு நிறைய டைம் ஒதுக்கிடுவோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரீசனிங் வந்து டெய்லி ஒரு 2 to 3 hours வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.